ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சம்பவம்ப்பா. எப்பா இந்த வீட்டு தலை டாஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மினிமம் 4-5 மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டாலும் அடுத்ததாக அதுக்கும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணோம். எப்பா 5 வாட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும். பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு ஒரு இந்த வாரத்துக்கு தலையாகிறதுக்கு பிக் பாஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அந்த டாஸ்க்கை வந்துட்டு அவங்க பண்ணுறதுக்கு அவங்க படுற பாடு இருக்குது. அப்பப்பப்பப்பா அதில் 5 பேர் வந்துட்டு யார் யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு போகிறான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சுபிக்ஷாவும் விக்ரமும் ஃபஸ்ட்டு போனாங்க. அதில் சூப்பராக விளையாண்டது சுபிக்ஷா. கண்டிப்பாக நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. சும்மா நம்ம வந்து வாயில் வந்து வடை சுட்டுடலாம், வாயில் வந்து என்ன வேணாலும் பேசிடலாம், இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்லலாம். அதுலேயே ஒரு கமெண்ட் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, என்னன்னு அவர் விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் யார் விக்ரம் அப்படின்னு வேறு கமெண்ட் வேறு. என்னையா நடக்குது? அவருக்கு டக்குன்னு ஆடிட்டுருக்கு, கையெல்லாம் நடுங்குது. பேசிடலாம், ஸ்டேஜில் நின்று பேசிடலாம், சரிங்களா? அடுத்தவங்களை ஈஸியாக ட்ரிகர் பண்ணிடலாம், குறை சொல்லிடலாம். டாஸ்க்குன்னு வரும்போது ஆடத்தானே செய்யும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா சூப்பராக வந்துட்டு ரொம்ப அப்படியே பொறுமையாக அந்த டாஸ்க்கை எடுத்து சூப்பராக வின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இவர் முடிக்கணும், இவர் முடிக்கிற வரைக்கும் அந்த டாஸ்க்கு நடக்கும். இந்த டைமிங் எல்லாம் கேல்குலேட் பண்ணுவார் பிக் பாஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு சிங்கிளாலாம் கமருதீன் வருவாப்பில். அதுக்கப்புறமா 2 பேர் வந்துட்டு நம்ம பிரஜன் அண்ட் எஃப்ஜே வருவாங்க. இதில் யார் கம்மியான டைமிங்கில் வந்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட வீட்டு தலை. இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல, இவங்க தான் கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதேமாதிரி கண்டிப்பாக சுபிக்ஷாக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும், வாழ்த்து சொல்லிவிடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.